தன்னிடமிருந்து நிதி இலாக்காவை பறித்த கோபம் பிடிஆருக்கு இருக்கிறது. அதனால தான் நிதி என்ற வார்த்தை வருகிறது. தன் துறைக்கு வர வேண்டிய விஷயங்கள் தொழில்துறை அமைச்சரிடம் இருக்கிறது என்ற வருத்தமும் கோபமும் திறன் என்கின்றதன் மூலமாக டிஆர்பி ராஜாவை குறிக்கிறது. இவ்வளோ இருந்தும் உங்களால் ஒன்றுமே எனக்கு பண்ண முடியலையே, பண்ண மாட்டேன்றீங்களேன்ற கோபத்தில் வருத்தத்தில் தான் அதிகாரம்னு ஸ்டாலினே அவர் குறிக்கிறார். நிதி, திறன், அதிகாரம் திட்டமிட்டு தான் பேசியிருக்காரு. எந்த முக்கியத்துவம் இல்லாத ஐடி துறைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார். மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஐடி மந்திரிகளுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் கூட பிடிஆருக்கு இல்லைன்றது நேற்றைய அவருடைய பதிலிருந்து தெரிய வருது. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஐடி செக்டாரை கிரியேட் பண்ணுறது, ஐடி பார்க்ஸை டெவலப் பண்ணுறதுலாம் பிடிஆரோட வேலை கிடையாது, அது இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் கீழே. அப்போ கிட்டத்தட்ட ஒரு டம்மி போஸ்ட்டில் தான் அவர் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார் என்பது தெளிவாகவே தெரியுது. இப்போதைக்கு டிஎம்கேவை பொறுத்தளவில் ஸ்டேட் வர்சஸ் சென்டர் அப்படின்ற ஒரு பாலிடிக்ஸ் அவங்க கையில் எடுக்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக அவங்க சென்டருக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பிடிஆர் அவர்கள் டெஃபினட்டாக தேவை. லோக்கல் பாலிடிக்ஸ் பண்ணுறது வேற, நேஷனல் லெவலில் பாலிடிக்ஸ் பண்ணுறது வேற. ஸோ அந்த இடத்துல டிஎம்கேவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேஸ் வேணும். கண்டிப்பாக பிடிஆர் அவர்கள் வேணும். டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறது ஸ்பீக்கரோட வேலை கிடையாது. கவர்மெண்ட்டை காப்பாற்றுறது ஸ்பீக்கரோட வேலை கிடையாது. ஆனால் அதை தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இட் இஸ் நாட் ஹிஸ் ஜாப். இந்த ரோல் ஸ்பீக்கருக்கு கிடையவே கிடையாது. மந்திரிங்க பதில் சொல்லட்டும், சிஎம் பதில் சொல்லட்டும், ஸ்பீக்கர் அமைதியாக ஃபெசிலிட்டேட் பண்ணணும். எதிர்கட்சிகள் பேசும்போது தடுக்கிற ஸ்பீக்கர் சொந்த அமைச்சர்கள் பேசும்போது எனக்கு தடுக்க ஆரம்பிச்சிருக்கார். ஒரு லீக்டு ஆடியோ 30 செகண்ட் கூட கிடையாதுங்க, ஒரு 10 செகண்ட் ஆடியோ வச்சு கேன் யூ சீல் த ஃபேட் ஆஃப் அ பாலிட்டிஷியன்? அப்படி பண்ணுறீங்கன்னா what has been spoken in the audio was true. உண்மை சுடும். This is the problem precisely. அதனால தான் அவர் ஓரம் கட்டப்படுறார். சார் வணக்கம். எனக்கு பிரியல் சார், இப்போ நேற்று சட்டசபையில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடக்குது. ஏடிஎம்கே எம்எல்ஏ ஜெயசீலன் அவர்கள் பிடிஆர் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று எழுப்புறார். இந்த மாதிரி எங்களோட தொகுதியில் வந்து வேலை வாய்ப்புலாம் ரொம்ப குறைவாக இருக்குது, ஸோ ஒரு ஐடி பார்க் ஒன்று நிறுவ முடியுமா அப்படின்னு கேட்குறார். அதுக்கு பிடிஆர் அவர்கள் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதில் ஒன்று சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த கூட்டத்தொடர்லேயே சொன்னது போல் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு கம்மியான ஃபண்ட்ஸை தான் அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ யாருக்கிட்ட ஃபண்ட்ஸ் இருக்கோ, யாருக்கிட்ட திறமை இருக்கோ, அதிகாரம் இருக்கோ, அவங்ககிட்ட போய் இதை கேளுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறார். பிடிஆர் அவர்கள் சொல்லும்போது அப்பாவும் கொஞ்சம் ஸ்டன் ஆகுறாரு. அதுக்கப்புறம் அவர் டேமேஜ் கண்ட்ரோல் மோடில் இறங்குறாரு. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு விஷயம் கிளியராக புரியுது, பிடிஆர் அவர்கள் அன்ஹாப்பியாக இருக்கார் அப்படின்ற விஷயம் கிளியராக புரியுது. எப்படி பார்க்குறீங்க? பிடிஆர் அன்ஹாப்பியாக இருக்காருன்றது ஊர்வலத்துக்கு தெரிஞ்ச விஷயம். தன்னோட அன்ஹாப்பினஸ்ஸை, மகிழ்ச்சியின்மையை சட்டமன்றத்துக்கு உள்ளேயே பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு அவர் போவார் என்பது தான் ஆச்சரியமான விஷயம். கேள்வி ரொம்ப எளிமையானது. என்னுடைய தொகுதியில் குறிப்பிட்ட அதிமுக எம்எல்ஏ ஜெயசீலன் அவர் கேட்கிறார். அவர் எந்த தொகுதியும் தெரியல. தன்னுடைய தொகுதியில் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இல்லை, ஆகவே அங்கே ஒரு ஐடி செக்டார் தான் இப்போ பூமிங் செக்டாராக இருக்குது. அதனால் அங்கே வந்து படித்த இளம் பெண்கள், இளைஞர்களுக்கு ஒரு ஐடி தொழிற்சாலை, ஐடி நிறுவனத்தை தொடங்குவீங்களான்றது தான் கேள்வி. வேலைவாய்ப்பை உருவாக்குவீங்களா, ஐடி பார்க்கை உருவாக்குவீங்களான்னு சொல்கிறாரு. இன்ட்ரெஸ்டிங்லி வந்து ஐடி பார்க்குன்றது ஐடி மினிஸ்டராக ரொம்ப முக்கியமான விஷயம். நேற்று பிடிஆர் பதிலில் தான் அந்த உண்மை பல பேருக்கு, எனக்கே கூட அப்போ தான் தெரிய வந்தது. அதாவது ஐடி பார்க்கு, ஐடி மினிஸ்டர்ன்றவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். ஆனால் இந்த ஐடி பார்க்கை உருவாக்குறது, இந்த டைடல் பார்க்கு, நியோ டைடல் பார்க்கு, இதெல்லாமே வந்து தொழில்துறையின் கீழே வருது, இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் கீழே வருது. ஐடி மினிஸ்டருக்கு அதை நிர்வகிக்கிற வேலை தான் இருக்குது போல். புதிதாக ஐடி பார்க்ஸ்லாம் உருவாக்குறதுன்றது வந்து தொழில்துறை அமைச்சரின் கீழே வருதுன்றது நேற்று அவர் சொல்லி தான் தெரியுது. டைடல் பார்க்கு, அது நியோ டைடல் பார்க் மாதிரியான விஷயங்களை சொல்கிறார். அதுக்கு அடுத்து சொல்லும்போது எங்கிட்ட எந்த அதிகாரமும் இல்லை, நிதியும் இல்லை, யாருக்கிட்ட அதிகாரமும் நிதியும் இருக்கோ அங்கே போய் கேளுங்கன்றார். இது சட்டமன்றத்தில் அவர் பதிவு பண்ணதுன்றது அவர் வந்து தன்னுடைய மனக்குமுறலை கொட்டி தீர்த்திருக்கிறார். இந்த கவர்மெண்ட் வந்தோன்னே 2021 இந்த கவர்மெண்ட் வந்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 4 வருஷத்துக்கு முன்னால் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மிக 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 அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது பிடிஆருக்கு. அவர் முதல் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். முதல்ல ஒரு எக்கனாமிக் சர்வே வெள்ளை அறிக்கை கொடுத்தாரு. எடப்பாடி பீரியடில் எவ்வளோ தூரம் நிதி நிலைமை மோசமாச்சுன்னு. வெள்ளை அறிக்கைனா என்னென்னு அப்போ தான் நிறைய பேருக்கு தெரிய வந்தது. அதுக்கு அடுத்து ஒரு இந்த பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணார். அந்த பட்ஜெட், ஃபஸ்ட்டு பட்ஜெட் ஸ்டாலின் கவர்மெண்ட்டோட அந்த பட்ஜெட்டு 10 ஆண்டு பதவி இல்லாமல் 10 ஆண்டுக்கு பிறகு ஜெயிச்சு வந்த பிறகு திமுக அரசாங்கத்தோட, ஸ்டாலின் அரசாங்கத்தோட அந்த முதல் பட்ஜெட்டை பிடிஆர் சட்டசபையில் தாக்கல் பண்ணும்போது தமிழ்நாடு பூரா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் கிளப்பி விடப்பட்ட யூஃபோரியா என்பது
ஏதோ இதுதான் வரலாறுலேயே முதன்முறையாக தாக்கல் செய்ய போகிற முதலும் கடைசியும் பட்ஜெட்டுன்ற மாதிரியான ஒரு 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 யூஃபோரியா, அதாவது ஒரு பெரிய ஒரு ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணுற, அதுவே ரொம்ப நாசியேட்டிங் அருவருப்பாக இருந்தது. எத்தனையோ பட்ஜெட்டை இதுக்கு முன்னால் தாக்கல் பண்ணியிருக்காங்க, இதுக்கப்புறமும் தாக்கல் பண்ண போகிறாங்க. என்னமோ இவங்க தான் வந்து முதல்ல கண்டுபிடிச்ச மாதிரி, பட்ஜெட்டுன்ற கான்செப்டே இவங்க கண்டுபிடிச்ச மாதிரி அந்த ஊடகங்களில் கொடுக்கப்பட்ட அந்த விளம்பரம் என்பதும், அந்த நான் தான் சொன்னேன் சரியான வார்த்தை, கிளப்பி விடப்பட்ட யூஃபோரியா என்பது, அதுவும் அந்த வெள்ளை அறிக்கைக்கு பிறகு வந்த பட்ஜெட்டு அந்த மாதிரியான ஒரு யூஃபோரியா கிளப்பிவிடப்பட்டது. இது 21. 22 ரெண்டாவது பட்ஜெட்டு, 23 மூணாவது பட்ஜெட். அது வரைக்கும் அவர் வந்து டார்லிங் ஆஃப் த மீடியாவாக தான் இருந்தார். அவர் பிடிஆர் சுற்றி ஒரு பெரிய ஒளிவட்டம் இருந்தது. அப்படியே வந்து எல்லாத்தையும் மாற்றி புரட்டிட போகிறாங்கன்ற மாதிரியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டு தொடர்ந்து தக்க வைக்கப்பட்டது. அந்த ஆடியோ ஒன்று லீக் ஆச்சு, உங்களுக்கு தெரியும். அது அவரோட வாய்ஸா அவரோட வாய்ஸ் இல்லையா நமக்கு தெரியாது. அப்படியே அவரோட வாய்ஸாக இருந்தாலும் அதோட நம்பகத்தன்மை நமக்கு தெரியாது. அந்த ஆடியோவில் அவர் என்ன பேசுகிறாரு, ஆட்சிக்கு வந்து 3 மாதத்தில் மகனும் மருமகனும் 30,000 கோடி அடிச்சிட்டாங்க அப்படின்றார். இது அவர் யாரை சொன்னார், எதுக்காக சொன்னார், எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் அவர் யாரை மீன் பண்ணுறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த ஆடியோ வெளியில் வந்து கசிய விடப்பட்ட இந்த ஆடியோ வெளியில் வந்த சில நாட்களிலேயே 3 பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ண உடனேயே அவர் தூக்கி அடிக்கப்படுகிறார். எந்த முக்கியத்துவம் இல்லாத ஐடி துறைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார். மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஐடி மந்திரிகளுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் கூட பிடிஆருக்கு இல்லைன்றது நேற்றைய அவருடைய பதிலிருந்து தெரிய வருது. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஐடி செக்டாரை கிரியேட் பண்ணுறது, ஐடி பார்க்ஸ் டெவலப் பண்ணுறதுலாம் பிடிஆரோட வேலை கிடையாது, அது இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் கீழே. அப்போ கிட்டத்தட்ட ஒரு டம்மி போஸ்ட்டில் தான் அவர் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார் என்பது தெளிவாகவே தெரியுது. இப்போ கேள்வி என்னென்னா சார், அவர் என்ன செய்ய முயற்சி பண்ணுறாரு? ஏன்னா இது அசம்பிளியில் பேசுகிறாரு. இப்போ ஒரு விஷயம் கிளியராக தெரியும், திமுகவுக்கு இந்த டைம் வந்து பிடிஆர் அவசியம் இந்த காலகட்டத்தில். ஏன்னா இப்போ பிடிஆர் அவர்கள் நேஷனல் லெவலில் ஸ்டேட் அட்டானமி பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், டீலிமிட்டேஷன் பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து பேசுகிறார். ஸோ திமுகவுக்கு பிடிஆர் அவர்கள் இப்போ தேவை. ரெண்டாவது எலெக்ஷனும் வருது. ஸோ பிடிஆர் அவர்களை கடுமையாகவும் கையாள முடியாது. ஏன்னா ஸ்ட்ராங்காக பேசக்கூடிய ஒரு ஆள், வேறு மாதிரியான ரியாக்ஷனும் வரும். ஸோ அதனால் பிடிஆர் அவர்களை திமுக இந்த பாயிண்டில் டஃப்பாக டீல் பண்ண முடியாது. ஸோ இதை ஒரு லெவரேஜாக யூஸ் பண்ணி அவர் அழுத்தம் போடுறாரா, என்ன பண்ண முயற்சி பண்ணுறாரு? விட்ட பதவியை திருப்பி வாங்க பார்க்க? இல்லை அப்படி நான் நினைக்கல. அவருக்கு பெரிய அஜெண்டாலாம் இருக்கிறதா நான் நினைக்கல. நேற்றைக்கு அவருடைய பதில் வெடித்து சதிரிடுச்சு. அதாவது வந்து எப்படி சொன்னால் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிடுச்சு. அவர் வந்து ஒரு கால்குலேட்டட் அல்டீரியர் மோட்டிவோட நேற்று பேசினார். தனக்கு பழைய பதவி கிடைக்கணும், அல்லது தனக்கு வேறு பெரிய பதவிகள் கிடைக்கணும், இழந்த தன்னுடைய முக்கியத்துவம் தனக்கு மீண்டும் கிடைக்கணுன்ற நோக்கங்களோட பேசினார்னு நான் நினைக்கல. அப்படிப்பட்ட எந்த நோக்கங்களும் அவருக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கான் வேர் த டேஸ் when he can able to dictate terms. அவர் அதெல்லாம் காலெல்லாம் மலையேறி போயிடுச்சு. நேற்றைக்கு நடந்தது வந்து ஒரு, அது எல்லா மனிதனுக்குமே அவனுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டதுன்னா ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அவனை அறியாமலே கூட அது வெடித்து சதறிடும். எனக்கு என்ன ஒரே ஒரு ஆச்சரியம்னா, அந்த ஃபாரம் வேறு எங்கேயாவது ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயோ அல்லது பப்ளிக் மீட்டிங்லேயோ பேசியிருந்தால் பரவாயில்ல, அசம்பிளிக்குள்ளே அவர் அதை பேசுகிறார். அதனால தான் ஸ்பீக்கர் ஓடோடி வந்து இது ஸ்பீக்கரோட வேலை கிடையாது, டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறது ஸ்பீக்கரோட வேலை கிடையாது, கவர்மெண்ட்டை காப்பாற்றுறது ஸ்பீக்கரோட வேலை கிடையாது. ஆனால் அதை தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இட் இஸ் நாட் ஹிஸ் ஜாப். இந்த ரோல் ஸ்பீக்கருக்கு கிடையவே கிடையாது. மந்திரிங்க பதில் சொல்லட்டும், சிஎம் பதில் சொல்லட்டும், ஸ்பீக்கர் அமைதியாக ஃபெசிலிட்டேட் பண்ணணும். எதிர்கட்சிகள் பேசும்போது தடுக்கிற ஸ்பீக்கர் சொந்த அமைச்சர்கள் பேசும்போது எனக்கு தடுக்க ஆரம்பிச்சிருக்கார். அது பாசிட்டிவான பதில்ஸ் அட்வைஸும் பண்ணுறாரு. அது அவரோட வேலை கிடையாது. அது தன்னோட உள்ள கிடக்கையை பிடிஆர் கொட்டி தீக்கிறாருன்னா அதை கொட்டி தீக்கக்கூடாதுன்னு முட்டுக்கட்டை போடுறதும் கவர்மெண்ட்டை காப்பாற்றுறதும் ஸ்பீக்கரோட வேலை கிடையாது. அவர் அந்த வேலையை தான் ஆனால் தொடர்ந்து செய்கிறார். பிடிஆருக்கு வந்து நோக்கங்கள் ஏதாவது இருக்குமா, ஏன் செய்கிறாருன்றீங்க? எனக்கு தெரிஞ்சு கப்ரியல் அவருக்கு எந்த நோக்கமும் இருக்க வாய்ப்பு இல்லை. கவர்மெண்ட்டு பிடிஆரை நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது. டிஎம்கே கவர்மெண்ட் நல்லா பிடிஆரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது. திமுக தலைமை பிடிஆரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது. இப்போ கவர்னருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை, ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் வருதுன்னா நேஷனல் ஆடியன்ஸ்க்கு போகிறதுக்கு அவங்க பிடிஆரை தான் பயன்படுத்துகிறாங்க. ஏன் இப்போ இருக்க தங்கந்தென்னரசியோ இல்லை டிஆர்பி ராஜாவையோ பயன்படுத்த வேண்டியதானே? அவங்களும் தான் இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்க. அப்போ மட்டும் பிடிஆர் தேவைப்படுது உங்களுக்கு. அதே மாதிரி ஹிந்தி இம்போசிஷனாக 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவா, நியூ எஜுகேஷன் பாலிசியா, நேஷ்னல் மீடியாவை என்கேஜ் பண்ணுறதுக்கு, சேனல்ஸ் அண்ட் டிஜிட்டல் நேஷ்னல் மீடியாவை என்கேஜ் பண்ணுறதுக்கு பிடிஆரை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் பிடிஆருக்கான முக்கியத்துவம் என்பது இப்படியே தான் இருக்குன்னு அவங்க பார்க்குறாங்க. பிடிஆர் மீது ஸ்டாலினுக்கு வந்த சந்தேகம் நிரந்தரமானது. இனிமே அதுவும் நேற்றைக்கு அவர் கொந்தளிச்சதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக அவருக்கு அடுத்த எலெக்ஷன்லலாம் கூட வந்து அவருக்கு பெரிய ஒரு வேளை சீட்டு கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. அவரே ஆப்ட் பண்ணுவாரான்னு தெரியாது. அப்படியே அவருக்கு சீட்டு அவர் ஆப்ட் பண்ணி சீட்டு இவங்களும் கொடுத்தாங்கன்னா கூட அவர் மந்திரி ஆவாரான்னு தெரியாது. அப்படியே மந்திரி ஆனாலும் இந்த மாதிரி ஒரு டம்மி டிபார்ட்மெண்ட் தான் அவர் கையில் இருக்குமே வழியே பெருசாக எதுவும் வர வாய்ப்பு கிடையாது. ஐ திங்க் இஸ் சாப்டர் இன் டிஎம்கே இஸ் ஓவர்.
இன்னொன்று சார், இப்போ திமுகவுக்குள்ள சில குழப்பங்கள் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. நேற்று பிடிஆர் அவர்கள் பேசும்போது அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, இப்போ டைட்டில் பார்க்ஸாக இருக்கலாம், நியோ டைட்டில் பார்க்ஸாக இருக்கலாம், இதெல்லாம் எங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஸோ யார்கிட்ட அதிகாரம் இருக்கோ அவங்ககிட்ட போய் கேளுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா தொழில்துறை அமைச்சர்கிட்ட தான் அந்த அதிகாரம் வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 அமைச்சர்களுக்கிடையே சில மோதல் இருக்கா? மோதல் வந்து அமைச்சர்களுக்கிடையே கிடையாது. பிடிஆர் ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார். அதிகாரம் முழுவதும் டிஆர்பி ராஜா கையில் குவிஞ்சு கிடக்குது. ஐடி மினிஸ்டர்னு பேர் தானே ஒழிய அவர் டிபார்ட்மெண்ட்லேயே கூட வந்து அவருக்கு வந்து எந்த பெரிய அதிகாரமும் இல்லை. அதிகாரம் இல்லைன்றது நடைமுறையில் மட்டும் இல்லை, பை டிசைன், அதாவது ஃபண்டிங் ப்ராசஸ், பாலிசி டிசிஷன்ஸ் எடுக்கிறது எல்லாமே கூட வந்து பெரிய அளவில் பிடிஆர் கிட்ட இல்லை. அது பூரா இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. நேற்றைய பதில் ரொம்ப அற்புதமான பதில். பாமர புரிதல் என்பது லேமன்ஸ் பர்ஸ்பெக்டிவில் ஐடி பார்க் வரணும்னா ஐடி மினிஸ்டர் தான் கேட்போம், கிடையாது. இங்கே ஐடி பார்க்குன்றது முழுக்க முழுக்க இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் கையில் இருக்குன்றதே ரொம்ப அபத்தமான ஒரு அரேஞ்ச்மெண்ட். ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாரு சார். நிதி, திறன், அதிகாரம்லாம் யார்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட போய் கேளுங்கன்னு சொல்கிறாரு. இது ஏன் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, பக்கத்து டிபார்ட்மெண்ட்டுக்கு போங்கன்னு அவர் சொல்லல. ஸ்ட்ராங்கான வார்த்தைகள். ஆமாம், நிதின்னு சொல்லும்போது தங்கத்தனரசு சொல்கிறாரு, திறனும் அதிகாரம்னு சொல்லும்போது டிஆர்பி ராஜாவை சொல்கிறாரு, அதிகாரம்னு சொல்லும்போது ஸ்டாலினை சொல்கிறார். ஒரு கல்லில் 3 மாங்க அடிக்கிறார். தன்னிடமிருந்து நிதி இலாக்காவை பறித்த கோபம் பிடிஆருக்கு இருக்கிறது. அதனால தான் நிதி என்ற வார்த்தை வருகிறது. தன் துறைக்கு வர வேண்டிய விஷயங்கள் தொழில்துறை அமைச்சரிடம் இருக்கிறது என்ற வருத்தமும் கோபமும் திறன் என்கின்றதன் மூலமாக டிஆர்பி ராஜாவை குறிக்கிறது. இவ்வளோ இருந்தும் உங்களால் ஒன்றுமே எனக்கு பண்ண முடியலையே, பண்ண மாட்டேன்றீங்களேன்ற கோபத்தில், வருத்தத்தில் தான் அதிகாரம்னு ஸ்டாலினே அவர் குறிக்கிறார். நிதி, திறன், அதிகாரம் திட்டமிட்டு தான் பேசியிருக்கார். ஏன்னா முதல் நாளே அமைச்சர்களுக்கு கொஸ்டின்ஸ் போயிடும். ஸோ இந்த பதில் நன்கு திட்டமிட்டு தான் வெளியில் வந்திருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், பிடிஆருக்கு திமுகவுக்குள் பெரிய எதிர்காலம் எதுவும் இல்லை. ஹிஸ் ஃபேட் இஸ் சீல்டு வித்தின் டிஎம்கே. பிடிஆர்ஸ் ஃபேட் இஸ் சீல்டு வித்தின் டிஎம்கே. அடுத்த எலெக்ஷனில் அவர் நிற்பாரானே எனக்கு சந்தேகம். அவரே அதை ஆஃப் பண்ண மாட்டாரோன்னு கூட சில தகவல்கள் வருகின்றன. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியாது. அப்படியே அவருக்கு கொடுத்தாங்கன்னாலும் அவரை இனிமேல் வந்து பெரிய இடங்களில் உட்கார வைக்க மாட்டாங்க. அவர் மீது ஒரு ஆழ்ந்த சந்தேகம் தலைமைக்கு வந்து விட்டது. ரொம்ப விவரம் அறிந்தவர்களை பார்த்து, மெத்த படித்தவர்களை பார்த்து, அறிவு கூர்மை உள்ளவர்களை பார்த்து, என்றைக்கு கட்சி தலைமைக்கு அச்சம் வருகிறதோ அன்றைக்கே அந்த குறிப்பிட்ட நபர் அந்த கட்சிக்குள் வளருவது என்பது முற்றிலும் இயலாத ஒன்றாக மாறிப்போகிறது. ஒரு மனிதனுடைய பலமே அவனுடைய பலவீனமாக மாறும் என்பதற்கு பிடிஆர் ஒரு உதாரணம். இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் இன்டலெக்சுவல்ஸ். பிடிஆர் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர். மேட்டுக்குடி ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர். எ பர்ஃபெக்ட் டீசென்ட் மேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஸ்டஃப். அவர் அந்த அளவுக்கு தகுதி உள்ளவர். பட் இதெல்லாம் வந்து திமுகக்குள்ள தகுதியின்மையாக யாருக்காவது போட்டியாக வந்துடுவாரோன்ற அச்சத்தை வேறு சிலருக்கு கிளப்பி விட்டுருக்கிறது. அவர்கள் தலைமைக்கு தூபம் போடுகிறார்கள். அவருடைய அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, 30,000 கோடின்ற வார்த்தை, என்றைக்கும் தலைமை அதை மன்னிக்காது. அது அவர் மீதான சந்தேகத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறது. அதனால தான் நான் சொல்லுகிறேன், மீண்டும் சொல்லுகிறேன், திமுகவுக்குள் பிடிஆருக்கு பெரிய அளவில் எந்த எதிர்காலமும் இல்லை. ஹிஸ் ஃபேட், பிடிஆர்ஸ் ஃபேட் ஹாஸ் பின் சீல்டு வித்தின் டிஎம்கேன்றது தான் என்னுடைய கருத்து. அது அவருக்கும் தெரியும். நேற்று அவர் கொட்டி தீர்த்து விட்டார். எனக்கு என்னமோ அப்படி நம்ம பிடிஆர் அவர்களுக்கு திமுகவில் பெரிய ஸ்கோப் இல்லைன்னு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எப்போவுமே ஒரு லீடருக்கான அந்த தேவை எது ஏற்படுத்தும்னா அந்த காலமும் சூழலும் தான் ஏற்படுத்தும். இப்போதைக்கு டிஎம்கேவை பொறுத்தளவில் ஸ்டேட் வர்சஸ் சென்டர் அப்படின்ற ஒரு பாலிடிக்ஸ் அவங்க கையில் எடுக்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக அவங்க சென்டருக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பிடிஆர் அவர்கள் டெஃபினட்டாக தேவை. லோக்கல் பாலிடிக்ஸ் பண்ணுறது வேற, நேஷனல் லெவலில் பாலிடிக்ஸ் பண்ணுறது வேற. ஸோ அந்த இடத்துல டிஎம்கேவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேஸ் வேணும். கண்டிப்பாக பிடிஆர் அவர்கள் வேணும். ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, டிஎம்கேனால அவங்க நினைத்தாலும் இனி வரக்கூடிய நாட்களில் பிடிஆர் அவர்களை பெருசாக ஓரம் கட்ட முடியாது. அது பிடிஆர் அவர்களுக்கும் தெரியும். அதனால தான் அவரும் ஸ்ட்ராங்காக அக்ரெசிவாக அசம்பிளியில் புஷ் பண்ணுறாரு. ஸோ ஏதோ ஒரு வகையில் ஏதோ ப்ரெஷர் போடுவோம், விட்டு அதிகாரத்தை திரும்ப கைப்பற்றுவோம் அப்படின்ற ஒரு ஹோப் அவருக்கு இருக்குன்னு எனக்கு தோணுது. இல்லை, அவர் விட்ட அதிகாரம் என்பது ஃபினான்ஸ். நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல வரல. ஏதோ அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் பார்ட்டில் வேற என்ன டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஸ் வரணும் இல்லை இண்டஸ்ட்ரி வரணும், ரெண்டுலேயும் வந்து பவர்ஃபுல் பீப்புள் ஆர் சிட்டிங். தே வெரி பவர்ஃபுல் பீப்புள். அது இண்டஸ்ட்ரீஸ்லாம் டிஆர்பி ராஜா, அவங்க அப்பா வந்து பாலு, அவர் இந்த பதவிக்கு வரத்துக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாருன்னு எனக்கு தெரியும், எவ்வளோ லாபி பண்ணாருன்னு தெரியும். நவ் இஸ் வெல் என்ட்ரன்ச்டு. தங்கத்தனரசு அவங்க நல்லா செட்டில் ஆகிட்டார் அந்த டிபார்ட்மெண்ட்டில். இனிமேல் பிடிஆருக்கு வந்து இந்த 2 பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோ கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. சென்டரோட மோடி இப்போ ஸ்டாலின் கவர்மெண்ட் ஒரு பர்பச்சுவலி ஃபைட்டிங் மோடில் இருக்க வரைக்கும் வேணால் இவர் பலன் கொடுக்கலாம். அப்போ கூட வந்து அவங்க வேறு சிலரையும் கூட தயார்படுத்தலாம் பேசுகிறதுக்கு.
பர்பச்சுவலாக இவங்க சென்ட்ரலோட இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் நேஷனல் லெவலில் வர யாருக்கும் இல்லை சார். இல்லை அப்படி அதுவே அவருடைய பலவீனமாக மாறும். அந்த கரெக்டாக சொன்னீங்க. ஆனால் அதுதான் அவருடைய பலவீனமாக மாறப்போது மாறிக்கிட்டு இருக்கு. அதாவது டூ மச் ஆஃப் பப்ளிசிட்டி இன் டிஎம்கே ஃபார் எனிபடி அதர் தேன் த ஃபர்ஸ்ட் ஃபேமிலி இன் தி நேஷனல் மீடியா வில் பி a death knell for them personally. Politically I am speaking. பிடிஆருக்கு தேவைப்படும் போது கருவேப்பிலை மாதிரி இன்றைக்கி திமுக தலைமை அவரை யூஸ் பண்ணுது. இன்றைக்கி ஒரு என்இபிக்கு எதிராக ஒரு பெரிய இஷ்யூ வருது. நேஷனல் மீடியாவை எங்கேஜ் பண்ணணும், ஒயரில் பேசணும், என்டிடிவியில் பேசணும், இந்தியா டுடேயில் பேசணும், ராஜ்தீப் சர்தேசா கிட்ட பேசணும், இல்லை ரிப்பப்ளிக்கில் ஆர்னாப் கோஸ்வாமி கிட்ட பேசணுன்னா அவரை யூஸ் பண்ணிப்பாங்க நேஷனல் ஆடியன்ஸுக்கு போகணும். அதே மாதிரி இப்போ கவர்னர் இஷ்யூ வருது, தன்கர் இஷ்யூ வருது, சுப்ரீம் கோர்ட் வர்சஸ் பார்லிமெண்ட்டுன்னு வருதுன்னும் போது பிடிஆரை அழகாக யூஸ் பண்ணிப்பாங்க. அவ்வளோதான். அந்த திஸ் ஒன்லி டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட். அதை தாண்டி பிடிஆருக்கான ரோல் நேஷ்னல் லெவலில் என்ஹான்ஸ் ஆக சத்தியமாக திமுக தலைமை அலோவ் பண்ணாது. மார்க் மை வேர்ட்ஸ். அவரை யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் அவரோட ரோல் என்ஹான்ஸ் ஆகிறத அவங்க விரும்ப மாட்டாங்க. இது நெக்ஸ்ட் 1 இயருக்கு 1 இயர் பொறுத்து டிஎம்கே கவர்மெண்ட் ஜெயிச்சு மறுபடியும் ஒரு வேளை வந்ததுனாலும் அவங்களே அப்போ பிஜேபியோட எந்த அளவுக்கு பெர்பச்சுவல் வார் மோடில் இருப்பாங்களா, இல்லை சில காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்களான்றது பேசிக் கொஸ்டின். ரெண்டாவது, அப்படி இருந்தாலும் ஒரு வேளை இதே வார் மோடில் போகிறாங்கன்னாலும் தே வில் கிரியேட் நியூ பிளேயர்ஸ். நிச்சயமாக பிடிஆரை தேவைப்படும் போது மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் நான் சொன்னேன், திமுகவுக்குள்ளே அவருக்கு பெரிய எதிர்காலம் இல்லை. அது அவருக்கு நம்மை விட நன்றாக தெரியும். அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் நேற்று அவர் இதை பேசுகிறார். 4 வருஷம் பொறுத்து இப்போ எதுக்கு, 3 வருஷம் பொறுத்து இப்போ எதுக்கு பேசுகிறார்? 2023 அவரோட பதவியை பறிக்கிறாங்க. 2 வருஷமாக நான் ஏன்னா அந்த எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதாவது அவர் இந்த கவர்மெண்ட் ஸ்டாலின் கவர்மெண்ட் முதல் ஒரு 3 மாதம் கொடுக்கப்பட்ட அந்த பில்டப் பிடிஆர் இட்ஸ் வாஸ் நாசியேட்டிங். ஏதோ ஃபஸ்ட் டைம் இந்தியன் இண்டிபெண்டன்ஸுக்கு பிறகு ஒருத்தர் பட்ஜெட்டு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் ஒருத்தர் ஃபஸ்ட் டைம் பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரியான ரொம்ப அருவருப்பாக இருந்தது. யூ ஷுட் நாட் கிவ் தட் மச் லைம் லைட் டு எனி இண்டிவிஜுவல். அதை கொடுத்தீங்க நீங்கள், அப்புறம் நீங்களே அதை பிடுங்கிறீங்க. எதுக்கு கொடுத்தீங்க, எதுக்கு பிடுங்குறீங்க? ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி சார், 2 வருஷம் கழிச்சு இப்போ ஏன் கேட்குறீங்களா? அங்கே தான் பதில் இருக்குன்னு பார்க்குறேன். இப்போ அவர் ஸ்ட்ராங்காக இருக்காரு. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ அவரோட பொசிஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இப்போ அவர் நம்ம பொசிஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நமக்கு நெகோஷியேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. நெகோஷியேட்லாம் பண்ண முடியாதுங்க. நான் உறுதியாக சொல்கிறேன், அவர் நெகோஷியேட்லாம் பண்ண முடியாது. அவருக்கு அதிகபட்சம் அடுத்த டேர்ம் சீட்டு கொடுத்தாங்கன்னா இதே மாதிரி ஒரு டம்மி போஸ்ட் தான் கொடுப்பாங்க. அதாவது அவரோட பேக் டு இஸ் க்ளோரி டேஸ்னுவாங்கல்ல, அது இல்லைங்க அவருக்கு. நான் உறுதியாக சொல்கிறேன், அவர் பழைய மாதிரி ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆகணுன்றதுலாம் இம்பாசிபிள், நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த இன்டர்னல் டைனமிக்ஸை நெர்வை அவர் டச் பண்ணிட்டார். அந்த ஒரு ஆடியோக்காக இவ்வளோ விஷயங்கள் அந்த ஆடியோன்றதை நீங்கள் சாதாரணமாக பார்க்காதீங்க. இட் ஷோஸ் ஆங்கிலத்தில் சொல்கிறோன்னா இட் ஷோஸ் தி குவாலிட்டி ஆஃப் த மேன். என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும், என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும், ஹவு மச் த ஸ்டேட் இஸ் பீங் லூட்டடுன்னு நமக்கு தெரியும். எவனுமே பேச மாட்டேன்றான். யாரோ ஒருத்தர் வாயிலேருந்து வெடிச்சு வந்துடுச்சு. அது ஒரு நெர்வை டச் பண்ணதால தானே அவங்க தூக்கி போடுறாங்க. அந்த அளவுக்கு ப்ரூட்டல் கரப்ஷன் இந்த கவர்மெண்ட்டில் இல்லைன்னா எதுக்கு கவலைப்படுறாங்க? அவங்க பாட்டு ஆஸ் யூஷுவலாக விட்டுட்டு போயிருக்கலாமே. இட் வாஸ் இன்னொன்று, லீக்டு ஆடியோஸுக்கு என்ன பெரிய மரியாதை? அருவருப்பான விஷயம் இல்லையா? திஸ் இஸ் அ நாஸ்டி பாலிடிக்ஸ் இல்லையா? யாரை பற்றி வேணால் யாரை வேணால், பிஜேபி ஆரம்பித்த கல்ச்சர் அது. எவனை பற்றி வேணால் எவன் வேணால் ஆடியோ போடலாம், வீடியோ போடலாம். அதுக்கு எதுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்க நான் கேட்குறேன். அண்ட் ஹி ஹஸ் நாட் நேம்ட் எனிபடி. ஹி சேஸ் சம்படி மகனும் மருமகனுன்றாரு. நீங்கள் எதுக்கு அது டினோட்ஸ் திஸ் மருமகன் திஸ் மகன் நீங்கள் எடுத்துக்கிறீங்க? ரெண்டாவது, அவரோட வாய்ஸ்ன்றதுக்கு உங்களுக்கு என்ன ஆத்தென்டிசிட்டி இருக்குது? அஃபிஷியலாக யாராவது சொன்னாங்களா? இட் குட் பி, மேபி, மே நாட் பி. ஒரு லீக்டு ஆடியோ 30 செகண்ட் கூட கிடையாதுங்க. ஒரு 10 செகண்ட் ஆடியோ வச்சு கேன் யூ சீல் த ஃபேட் ஆஃப் அ பாலிட்டிஷியன்? அப்படி பண்ணுறீங்கன்னா what has been spoken in the audio was true. உண்மை சுடும். This is the problem precisely. அதனால தானே அவர் ஓரம் கட்டப்படுறார். ஸோ இப்போ அடுத்த முக்கியமான கேள்வி என்னன்னா, திமுக தலைமை இதை எப்படி பார்க்கும்? இப்போ அசம்பிளியில் இந்த மாதிரி விஷயங்கள் பேசுகிறாரு, இதை திமுக தலைமை எப்படி பார்க்கும்? they will note it, they will make a note of it. அதை அவங்க விட மாட்டாங்க. மற்றவங்களுக்கும் பிடிஆருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. பிகாஸ் ஐ டெல் யூ, பிடிஆர் has touched the raw nerve. அவர் யாரை பற்றி பேசினாரோ அந்த ஆடியோ, இட் has touched the raw nerve of the first family. எவனுமே பேசலை இன்னைக்கு, எவனும் பேசலை. But what's going on is loot. Mind-boggling loot has been taken place in the state. எல்லாருக்கும் தெரியும், ஆனால் எவனுமே பேசலை. ஒரு பவர்ஃபுல் போஸ்ட்டில் இருக்க ஒருத்தர் ஒரு ப்ரைவேட் கான்வர்சேஷனில் he has dropped these words. அது உண்மைன்றதுனால தானே அவ்வளோ பெரிய தண்டனை நீ கொடுக்குற.
இட் இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட், இஃப் இட் இஸ் அ ஸ்லாண்டர், if it is a slander, you could have easily ignored it. People would definitely ignore it and go forward. ஏன்னா PTR is such a powerful personality. நீங்கள் உருவாக்கின பர்சனாலிட்டி, நீங்கள் உருவாக்கின பிம்பம் அது. Of course, he is a qualified man. நான் அதில் மறுக்கல. இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் இன்டலெக்சுவல்ஸ் அண்ட் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். அவரோட தகுதி என்பது வந்து இஸ் வர்த்தி டு பிகம் அ யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர். எனக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லை. He has that grace, he has that culture, he has that knowledge, he has the decency, he has the language. எல்லாம் இருக்குது பிடிஆருக்கு. மத்திய நிதியமைச்சராவதற்கான எல்லா தகுதிகளும் உள்ளவர் தான் பிடிஆர். ஆனால் அதுதான் அவருடைய பலம் அதுனா பலவீனமும் அதுதான். அப்படிப்பட்ட ஒரு நபர் இப்படிப்பட்ட ஒரு கமெண்ட் அடிச்சிருக்காருன்னு போது இவங்களுக்கு திஸ் ஸ்பீக் தி கைஸ் ஆர் ரேட்டில்டு. இவங்க பயப்படுறாங்க. அதனால் அவரோட பழைய க்ளோரி வரும்னு எனக்கு தோணலை. 2 வருஷம் பொறுத்து வந்தது. இது எந்த அல்டீரியர் மோட்டிவும் கிடையாது. அடுத்த வருஷத்துக்கான ஒரு பார்கெனிங் சிப் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது ஏதோ ஒரு ஸ்பர் ஆஃப் மூமெண்ட்டில் வெடிச்சிடுச்சு அவருக்கு. அரசியல்வாதி எதுவுமே பிளான் பண்ணாமலா பேசுவாங்க? நோ, ஐ டோன்ட் திங்க் ஸோ. நான் சொல்கிறேன், இந்த கவர்மெண்ட்டை வந்து நீங்கள் அப்படிலாம் வந்து மிரட்டிலாம் நீங்கள் எதுவும் பண்ணி வைக்க முடியாது. நான் அதையும் உறுதியாக சொல்கிறேன். நீங்கள் அப்படி போய் வந்து அவர் பெருசாக வந்து அவர் வந்து இன்றைக்கி வந்து நோ இஸ் கம்ப்ளீட்லி இஸ் விங்ஸ் ஆர் கிளிப்டு கேப்ரியல். அவருடைய சிறகுகள் எல்லாம் வெட்டப்பட்டிருக்கின்றன. 2 வருஷமாக இஸ் அண்டர் கோயிங் அ பனிஷ்மெண்ட். ஏன்னா அதுக்கு முந்தின 2 வருஷம் வாட் சார்ட் ஆஃப் அ லைஃப் ஹி என்ஜாய்ட் உங்களுக்கு தெரியல. என்ன மாதிரியான பில்டப் பிடிஆர் அதான் சொன்னால் அது நாசியட்டிங். அது இஸ் ஒன் அமங் த ஈக்குவல்ஸ். ஆனால் நீ அப்படியே வச்சிருந்த அவரை ஸ்டாலின் ஈக்குவலாக தூக்கி வச்சு அவரை எல்லாமே பிடிஆர் தான் சொல்கிறேன். இந்த முதல் பட்ஜெட் வரும்போது கிரியேட் ஆன அந்த யூஃபோரியா எனக்கு இப்போ நினச்சா கூட நாசியட்டிங் அண்ட் வாந்தி வருது. என்ன இப்படின்னா ஒரு பட்ஜெட்டை போய் பெருசாக நீங்கள் கொண்டாடுறது, ஒரு இண்டிவிஜுவலை கொண்டாடுறதுக்கு. அஃப்கோர்ஸ் இஸ் அ குவாலிஃபைடு மேன், நோ டவுட். பட் லார்ஜர் தேன் லைஃப் சைஸ் இமேஜை கொடுத்து அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடி கடைசியில் அதில் பாதாளத்தில் கீழே போட்டு உடச்சிங்க. இதுதான் எப்போ நீங்கள் பீக்குக்கு போகிறீங்களோ விழ போகிறீங்கன்னு அர்த்தம். மிஸ்டர் க்ளீன் தான் ராஜீவ்காந்தி எழுதுறானுங்க. 85, 86 பூரா எல்லா மீடியாவும். ராஜீவ்னே எழுத மாட்டான், மிஸ்டர் க்ளீன் தான் எழுதுவானுங்க. 87 பிகினிங்கில் போஃபோர்ஸ் வருது, 87 எண்டில் போஃபோர்ஸ் காந்தின்னு எழுத ஆரம்பித்தாங்க. திஸ் ஆஃப் மீடியா பிளேஸ். ரெண்டாவது, திமுகவோட பவர் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சவங்களுக்கு, ஒரு இண்டிவிஜுவலுக்கு இப்படிப்பட்ட க்ளோரி வரதை அந்த ஃபேமிலி விரும்பாது. ஜெயலலிதாவும் விரும்ப மாட்டாங்க, ஸ்டாலினும் விரும்ப மாட்டார், கருணாநிதி விரும்ப மாட்டார். ஏன்னா தீஸ் ஆர் ஆல் இண்டிவிஜுவல் சென்ட்ரிக் பார்ட்டிஸ். உனக்கு அறிவு இருக்கணும், ஆனால் அந்த அறிவை நீ எனக்கு அடகு வைக்கணும். ஆனால் எப்போவுமே அப்படி தானே சார் இருந்திருக்கு. இப்போ நேஷ்னல் லெவலில் இதுக்கு முன்னாடி டிஆர் பாலு அவர்கள் ஆக்டிவாக இருப்பார், லோக்கல் லெவலில் மற்ற லீடர்ஸ் பார்த்துப்பாங்க. ஸோ யாரோ ஒருத்தங்க நேஷ்னல் லெவலில் பாலு இல்லைங்க பவர். அவர் வந்து ஒரு பாலிட்டிஷியனுங்க, அவ்வளோதாங்க, இன்டெலெக்சுவல் கிடையாது. பிடிஆர் கொடுத்த இமேஜ் ஒரு இன்டெலெக்சுவல்ன்றது. இஸ் அ பவர்ஃபுல் மினிஸ்டர், இஸ் அன் இன்டெலெக்சுவல், இஸ் அ வெரி பிக் அகடமிஷியன். அவர் ப்ராப்ளம் சால்வர். அவர் என்ன மாதிரியான பில்டப்புங்க. நான் திரும்ப அதை சொல்கிறேன். இன்றைக்கி கூட நான் திரும்ப அதை நாசியேட்டிங் சொல்கிற வார்த்தை. அந்த பில்டப் வந்து அருவருப்பானது. அப்படி ஒரு இண்டிவிஜுவலை தூக்கி வச்சு கொண்டாட முடியாது. தட் வாஸ் ஸ்டேட் மினிஸ்டர். நான் சொல்ல வருது என்னன்னா, அது அந்த ஃபேமிலி விரும்பாது. இப்பயும் ஐ ஹோல்டு பிடிஆர் இன் ஹை எஸ்டீம். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் அதுதான் நான் சொல்லுவேன், பலமே பலவீனமாக ஒரு மனிதனுக்கு அந்த ஃபேமிலியோட ஸ்ட்ரக்சர், அந்த பார்ட்டியோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, இப்படி ஒருத்தருக்கு ஒரு அதீதமான ஒரு புகழ் கிடைக்கிறது, அது விளம்பரம் இல்லை, புகழ், அது கிடைக்கிறத அவங்க விரும்ப மாட்டாங்க. அது தட் ஹஸ் ஃபாலன் ஆன் இஸ் ஹெட். அது அவருக்குள்ளே இருக்குது. அது சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய அந்த பிக்கரிங்ஸ், அந்த 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 ஒரு பெயின் வந்து நேற்று வெடிச்சிடுச்சு. அதை அவர் திட்டம் போட்டு பண்ணார் நான் நினைக்கல. அந்த வாய்ப்பு வந்தது அசம்பிளியில், இந்த ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ் அவர் அதை பதிவு பண்ணிட்டார். அதுக்கு தேர் எண்ட்ஸ் த மேட்டர். ஏன்னா நேற்று அவர் பேசியிருந்தாலும் பேசாட்டியும் அவருக்கு ஒன்றும் பெரிய ஃபியூச்சர் டிஎம்கேக்குள்ளே கிடையாது. அதிகபட்சம் அடுத்த எலெக்ஷனில் அவருக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்க. ஜெயிச்சாங்கன்னா இதே மாதிரி ஒரு மந்திரி கொடுப்பாங்க. ஜெயிக்கலன்னா இல் பி ஒன் அமங் த ஈக்குவல்ஸ். ஆர் who knows, he may go back to US. He has a flourishing career. அதை விட்டுட்டு தான் அவர் இங்கே வந்தார். இஸ் அ ஒண்டர்ஃபுல் ட்ராக் ரெக்கார்டு. எஜுகேஷனில், பிஸ்னஸில் எல்லாம் இருக்குது அவருக்கு. his wife is an American lady. He has 2 grown-up sons. அவருக்கு வந்து நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப வெல் ஆஃப் ஃபேமிலி. ஐ நோ his father very well. எனக்கு அவங்க அப்பாவை நல்லா தெரியும். such a cultured man. அதுவும் இஸ் a legendary family. அது அவரோட கேலிபருக்கு திஸ் பாலிட்டிக்ஸ் இது செட் ஆகாது. அது அவர் உள்ளுக்குள்ளே குத்துது. அதனால தான் அது வெடிச்சிடுச்சு. ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுக்க ரொம்ப நன்றி. நன்றி சார்.